ದಂಡಣಕ್ಕ ಬೆಳಕಾದೆ ಅಂಡಂಗಕ್ಕ ಕಳಗಟ್ಟಿ ಕೊಂಡಾಡು ಕೂತಾಡು ಆಸದಿ சென்னையில் கந்த கோட்டத்துள்ளன தலமோங்கு கந்த வேளை தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள்ளன தலமோங்கு கந்த வேளை பிலா காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் சிஎம்ஆர் டிவிஐ ஊடாக விசேட நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் இசை பிரபலம் ஒருவரை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அவருடைய மாபெரும் இசை நிகழ்ச்சி, அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நிகழ்ச்சி, வருகின்ற வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 13 மாலை 7:30 மிசிசாகாவில் நடைபெற இருக்கின்றது. தமிழும் நானும் என்று பெயரிட்டிருக்கின்ற இந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் மகிழ்விக்க காத்திருக்கின்ற இசை பேரறிஞர் மற்றும் இசை கலாநிதி சஞ்சய் சுப்பிரமணியன் அவர்கள் இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க போகின்றோம். வணக்கம் சஞ்சய் சுப்பிரமணியன் அவர்களே. வணக்கம். வணக்கம். ஆமா, உங்களை எல்லோரும் தொலைக்காட்சியில் இப்பொழுது பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. எப்பொழுது உங்களை நேரில் சந்திக்கலாம் என்று ஆவலாக காத்திருந்த நேர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்ற நிகழ்ச்சி. தமிழும் நானும் என்று இந்த இசை நிகழ்ச்சிக்கு நீங்கள் பெயரிட்டிருக்கின்றீர்கள். பல நாடுகளுக்கு சென்று இந்த இசை நிகழ்ச்சியை நடத்தி வருகின்ற நீங்கள் கனடாவுக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த வருகை பற்றி நமது நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இந்த தமிழும் நானும் என்ற நிகழ்ச்சி ஒரு ட்ரெடிஷ்னல் கர்நாடிக் மியூசிக் கான்சர்ட். ஆனா பூர்ணமா தமிழ் பாடல்கள் மட்டும் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதுவும் நாங்க முதல் முறையா இந்த ஆண்டு தான் இந்தியா விட்டு வெளியில இந்த நிகழ்ச்சியை கொண்டு போனோம். அதுக்கு முன்னாடி இந்தியாவில மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ மே மாசம் யூஎஸ்ல ஒரு 7 இடங்கள்ல பண்ணினோம். ஸோ இப்போ ஃபால்ல திருப்பி இன்னொரு 9 இடங்கள் மொத்தமா, அதுல கனடால குறிப்பா இங்க டொரண்டோல இந்த வாட்டி செய்யலாம் அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணி இந்த கச்சேரி அமைச்சிருக்கு. அவங்களுடைய இசை நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது கர்நாடக சங்கீதமாக இருந்தாலும் தமிழில் பல கீர்த்தனைகள், கிருதிகள், வர்ணங்கள் போன்றவற்றையெல்லாம் பாடக்கூடியவர். அதோடு இன்று செப்டம்பர் 11 பாரதியாரனுடைய நினைவு நாள். இன்றைய நினைவு நாளில் நீங்கள் பல பாடல்களை, பாரதியாரனுடைய பாடல்களை கூட இசை நிகழ்ச்சிகளில் வழங்கி இருக்கின்றீர்கள். தமிழும் நானும் என்று நீங்கள் பெயரிட்டிருக்கின்ற இந்த இசை நிகழ்ச்சியில் கூடுதலாக தமிழில் அமைந்த பாடல்கள் அமையப்பெற போகின்றனவா? அது பற்றி குறிப்பிடுவீர்களா? கூடுதல் மட்டும் இல்ல, தமிழ்ல மட்டும்தான் பாட போறேன். வேற எந்த மொழியிலையும் பாட போறது இல்லை. அதனாலதான் அதுக்கு தமிழும் நானும்னு அந்த நிகழ்ச்சிக்கு பேரு. நான் என்ன பண்ணுவேன்னா, கூடுமான வரைக்கும் பலவிதமான போயட்ஸ், அதாவது கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், வாగ్గேயக்காரர்கள், அதாவது பாட்டு பழைய ட்ரெடிஷ்னல் கீர்த்தனைகள் இயற்றிய வாగ్గேயக்காரர்கள் எல்லாம் தமிழ்ல இயற்றியவர்கள். அதுல ஒரு மிக்சடா இருக்கும். அதாவது எல்லா பாபநாசம் சிவன், கோட்டீஸ்வரையர், கவிகுஞ்சர பாரதியிலேருந்து ஆரம்பிச்சு சுப்பிரமணிய பாரதி, பாரதிதாசன், தண்டபாணி தேசிகர், அந்த மாதிரி பல வகைப்பட்ட பாடலாசிரியர்களுடைய பாடல்கள் சுமார் ஒரு 2.5 மணி நேர டைம்ல அதை தொகுத்து வழங்க. இந்த இசை நிகழ்ச்சியில் 5 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில், குறிப்பாக நீங்கள் இளைஞர்களுக்கு இந்த கர்நாடக சங்கீதத்தை கொண்டு செல்வதில் பல்வேறு பங்குகளை ஆற்றி வருகின்றீர்கள். குறிப்பாக உங்களுடைய அமைப்பின் ஊடாக இளைஞர்களை உள்வாங்கி இருக்கின்றீர்கள். இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் கர்நாடக சங்கீதம் பால் எவ்வாறான ஈர்ப்பை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள்? அவர்களுக்கு கூடுதலாக கர்நாடக சங்கீதத்தை கொண்டு செல்வதில் நீங்கள் என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றீர்கள்? இப்போதைக்கு நான் அதுக்கு தனியா ஒன்றும் செய்யல. நான் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யறதுலயே இளைஞர்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால தனியா அவர்களுக்கு ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இளைஞர்கள் புத்திசாலிகள், அவர்களுக்குன்னு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். நல்ல விஷயங்கள் எங்க இருந்தாலும் அவங்களே அதை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. எங்களை போல வயசானவர்களுக்கு அவங்க எடுத்து காமிப்பாங்க, இதை பாருங்க, அதை பாருங்க, இதை கேளுங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப புத்திசாலிகள். ஸோ தனியா நான் ஒன்றும் செய்ய வேண்டாம். அதே சமயத்துல நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நல்ல முறையில செஞ்சோம்னா அது எல்லாருக்கும் போய் சேரும். குறிப்பா இளைஞர்களுக்கும் போய் சேருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சியை நடத்தி இருக்கின்றீர்கள். அங்கே வரவேற்பு எப்படி இருந்தது? குறிப்பாக கனடாவில் கூடுதலான தமிழர்கள் வாழுகின்ற இடமாக இந்த மிசிசாகா மற்றும் டொரண்டோ பெரும்பாக பகுதி அமைந்திருக்கின்றது. தமிழர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய இசை நிகழ்ச்சிக்கான வரவேற்பு எவ்வாறு இருக்கின்றது? அதை பற்றி சொல்லுங்கள்.
இதுவரைக்கும் நல்ல வரவேற்பு இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டுல இருக்கிற மாரி இருக்காது. அது வேற சமாச்சாரம். ஏன்னா, இங்க எத்தனையோ நெருக்கடிகளுக்கு நடுவுல அவர்கள் வந்து வாழ்க்கையில வந்து போராடி அ தன்னுடைய நிலைய வந்து மேம்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ம். நிலைமையில, கலைங்கிறது அதுக்கப்புறம் தான். ஏன்னா, ஒரு ஒரு அடிப்படை தேவைகள முடிச்சுட்டு தானே கலை பக்கம் யாருக்குமே நிச்சயமா. ஒரு ஒரு கவனிப்பு கிடைக்கும். ஸோ அந்த விதத்துல பார்க்கறச்சே ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா தமிழ் மட்டும் இல்ல, மத்த மொழிகள் பேசக்கூடிய கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இருக்கிறவங்களும் வந்து இப்ப அமெரிக்காலலாம் வந்து, இந்த கச்சேரி வந்து எங்களுக்கு இசை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களும் இருக்காங்க. அதே மாரி தமிழ்ல இருக்குங்கிறதுக்காகவே குறிப்பா நெறைய பேர் வராங்க. ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு ஒரு வரவேற்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ம்ஹ்ம். உங்களை கோக் ஸ்டுடியோவில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு பலருக்கும் கிடைத்திருக்கும். கர்நாடக சங்கீதத்தை விரும்பாதவர்கள் கூட, தங்களை அறியாமல் கர்நாடக சங்கீதம் என்றால் எப்படி இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக, இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்ற இந்த ஊடகத்தின் ஊடாக உங்களுடைய பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன. அத்தோடு திரைத்துறையிலும் உங்களுடைய பாடலை கேட்கக்கூடிய வாய்ப்பு பலருக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த அறிமுகம் என்பது உங்களுக்கு எப்படி கிடைத்தது? என்றால் பல புதுமைகளை கர்நாடக சங்கீதத்தில் உங்களுக்கான பாணியாக நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றீர்கள். இப்பொழுது சினிமா துறை மற்றும் இவ்வாறு சமூக வலைத்தள ஊடகங்கள் ஊடாக வரக்கூடிய உங்களுடைய படைப்புகளுக்கான வரவேற்பு எப்படி இருக்கின்றது? இந்த அறிமுகம் என்பது உங்களுக்கு எப்படி ஆரம்பத்தில் கிடைத்தது? என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த அறிமுகத்துக்கு வந்து முக்கிய காரணம் வந்து இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன். அவருடைய ஒரு தொடர்புனால தான் வந்து நான் இந்த மாரி மத்த விஷயங்கள் தட் இஸ் கர்நாடக சங்கீதத்த விட்டு வெளியில வந்து பல விஷயங்கள் செஞ்சேன். அதுக்கு நான் தான் வந்து அவர்கிட்ட போய் சொன்னேன். இந்த மாரி எனக்கும் ஒரு வயசாகுது. இப்ப வந்து நான் ஒரு செய்ய வேண்டிய நெறைய விஷயங்கள் கர்நாடக இசை தளத்துல செஞ்சுட்டேன். ஸோ அந்த ஆசைய நிறைவேத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்ல தான் நான் ஃபர்ஸ்ட் ஷான் ரோல்டன போய் மீட் பண்ணேன். அப்ப பண்ணப்போ அவன் வந்து அவன் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட சின்ன வயசுலேருந்து பழக்கப்படக்கூடிய ஒரு நபர். நல்ல புத்திசாலி, ஒரு அருமையான கலைஞர். கர்நாடக சங்கீதமும் நெறைய ரொம்ப நன்னா பாடுவார். அதனால அவர்ட்ட போய் கேட்டவுடனே அவன் சொன்னான், "அதுக்கு என்னண்ணா நீங்க வாங்கோ நம்ம பண்ணலாம்." அப்படின்ட்டு தான் அவரோட தான் சேர்ந்து இதெல்லாம் ஆரம்பிச்சது. அவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன வந்து லக்கி மேன்ங்கிற திரைப்படத்துல பாட வச்சான். அவன் தான் வந்து கோக் ஸ்டுடியோலயும் என்ன வந்து முதல்ல பாட வச்சான். ஸோ ம். அவருடைய ஒரு முக்கியமான பங்கு அது. நான் ஆமா, வெளியில ஒரு காலகட்டத்தில் இவ்வாறு கர்நாடக சங்கீத பாடல்களை பாடுபவர்கள் அல்லது வித்வான்களாக இருப்பவர்கள், இவ்வாறான திரைத்துறையை தெரிவு செய்வது என்பது ஒரு கடினமான போக்கு அல்லது அதனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை இருந்தது. ஆனால் அந்த நிலை மாறி இருக்கின்றது. நீங்கள் 7 வயதில் சங்கீதத்தை கற்ற பொழுது இருந்த நிலைக்கும், இப்பொழுது அ ஒரு 50 வயதை தாண்டியவர் என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது, கர்நாடக சங்கீதம் எவ்வாறான பரிணாம வளர்ச்சியை அடைந்திருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? இசைய பொறுத்தவரைக்கும் அது அப்படிதான் இருக்கு. ஒண்ணும் பெரிய சேஞ்ச் இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னன்னா, அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல அந்த ஒலி மாறும். ம்ஹ்ம். ஸோ அந்த ஒலிங்கிறது ஆர்டிஸ்ட்ட பொறுத்தது, அவங்களுடைய வாய்ஸ பொறுத்தது, அவங்க யூஸ் பண்ற கருவிகள பொறுத்தது, அந்த டெக்னாலஜிய பொறுத்தது. ஸோ அந்த ஒலியோட ஒரு மாற்றத்தினால இசையில சில நுணுக்கங்கள் மாறலாம். இதுதான் வந்து அந்த இசைக்குள்ளான ஒரு சேஞ்சஸ். வெளியில வந்து இப்ப சினிமால பாடுறதுங்கிறது வந்து அந்த காலத்திலேயே சினிமால எல்லாரும் பாடியிருக்காங்க. இப்ப ஆமா. நான் தியாகராஜ பாகவதரிலிருந்து இல்ல எல்லாரும் பாலமுரளி கிருஷ்ணாவா இருக்கட்டும், டி.என். சேஷகோபாலனா இருக்கட்டும், கே.ஜே. யேசுதாஸ், எம்.எல். வசந்தகுமாரி, எம்.எஸ். சுப்புலட்சுமி, டி.கே. பட்டமன் எல்லாரும் பாடியிருக்காங்க. என்ன மாரி லூசு பசங்க தான் வந்து பாடாம இருந்திருக்கானுங்க. அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் என்னன்னா, நான் வந்து ஒரு வைராக்கியத்தோட இருந்தேன். அதாவது எனக்கு வந்து இப்ப சினிமால பாட வேண்டாம். ஏன்னா, எனக்கு கர்நாடிக் மியூசிக்ல எனக்கு சாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து, அதுக்கு வந்து ஒரு தடையா இருக்குமோ, இல்ல டிஸ்ட்ராக்ஷனா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால, ம். அண்ட் எனக்கு ஒரு அது ஒரு அதனால தான் நான் வந்து இத்தன வருஷங்கள் பாடாம இருந்தேன். நான் நெனச்சது நெறைய விஷயங்கள் நான் வந்து கர்நாடிக் மியூசிக்ல வந்து எனக்கு திருப்திகரமா நான் செஞ்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு எனக்கு உள்ளூர இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு ஒரு பொறுமையின்மை. அது வந்து இன்னைக்கு காரணம். ஒரு தேடல் எல்லாமா சேர்ந்து சொல்லலாம். ஏன்னா இசையில வந்து எத்தனையோ விஷயங்கள் செய்யலாமே. நமக்கு இவ்வளோ வயசாயிடுத்து. இனிமே ஏதாவது இப்போ இப்போ விட்டோம்னா, அதுக்கப்புறம் இன்னும் வயசாச்சு இன்னும் கஷ்டம். அப்படிங்கிற மாரி. ஸோ அதனால வந்து அதுதான் எனக்கு வந்து பெரிய மோட்டிவேஷன். வெளியில வந்து 4 விஷயங்கள் பண்ணணும்னு. ஏன்னா இன்னைக்கு பண்ணலன்னா அப்புறம் நான் பண்ண மாட்டேன். அதனால இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அண்ட் இன்னைக்கும் வந்து நெறைய இப்ப எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, வெளியில வந்து வரவேற்புகள் இன்னைக்கு வந்து மோர் ஆக்சஸிபிள். ம்ஹ்ம். இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு சமூக வலை த வ நிலையில வந்து ஆக்சஸிபிலிட்டி அன்னைக்கு வந்து கிடையாது. இப்போ என்னன்னா ஒரு நியூஸ் பேப்பர்ல வரணும், இல்ல டெலிவிஷனே நான் பாட ஆரம்பிச்ச சமயத்துல டெலிவிஷனே கம்மி. ஸோ 80ஸ், 90ஸ்க்கு அப்புறம் தான் டெலிவிஷன் வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதோ தூர்தர்ஷன்ல ஒரு கச்சேரி 1 மாசத்துக்கு வரும். அந்த மாரி. ஸோ அதனால இன்னைக்கு வந்து எல்லாரும் வீட்ல உட்கார்ந்து எத்தனையோ விஷயங்கள் செய்யறதுனால, எ எங்க வேணாலும் ரீச் பண்ண முடியும். யார் வேணாலும் இத கேட்கலாம். எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து நம்ப நம்மள வந்து ஏற்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தான் நான் அதுவும் பண்றேன்.
ஆமா, உங்களுடைய யூடியூப் தளம் வாயிலாக நீங்கள் சங்கீத நோட்ஸை எடுத்து அந்த சுரஸ்தானங்களை பாடி அதனை திரைசையோடு நீங்கள் இணைக்கின்ற பாணி என்பது பலரை ஈர்த்திருக்கின்றது. அந்த ஐடியா என்பது உங்களுக்கு எப்படி வந்தது? அதை பற்றி எமது நேயர்களுக்கு சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களுடைய ரசிகர்களாக பலர் அதனை பார்ப்பதற்கென்றே காத்திருக்கிறார்கள். ஸோ ஆக்சுவலா அது என்னன்னா, நான் முன்னாடியே வந்து கச்சேரியில அதெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த யூடியூப்ல பண்றதுக்கு முன்னாடியே வந்து மேடை கச்சேரிகள்லயே சின்ன சின்ன சமாச்சாரங்கள் அதே அந்த ராகங்கள்ல எடுத்து அது சினிமால இருக்கக்கூடிய ஒரு அசைவுகள். அத நான் முதல்ல பண்ணல. ஏன்னா எனக்கு முன்னாடியே வந்து கலைஞர்கள் அத செஞ்சிருக்காங்க. இப்ப எம். சந்திரசேகர்ன்னு வயலினிஸ்ட் அவர் வந்து அந்த காலத்துல கச்சேரிலலாம் ராகம் வாசிச்சு முடிக்கிறச்சே ஏதோ ஒரு ஒரு பாட்டுலேருந்து இப்போ சண்முகப்பிரியா ராகம் வாசிக்கிறச்சே மலர்ந்து மலரா அந்த அந்த நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே அப்படிங்கிற ஒரு லைன் அப்படி வந்து அப்படி முடிக்கிற மாரி பண்ணுவார். அதெல்லாம் நான் வந்து சின்ன வயசுல கேட்டு ரசிச்சிருக்கேன். அண்ட் ஜனங்களும் அதை ரசிக்கிறத பார்த்திருக்கேன். ஸோ என்னோட மனசுல அது வந்து ஒரு மாரி இருந்தக்கூடிய விஷயம் தான். ஸோ நான் கச்சேரியில வந்து ஒரு கிட்டத்தட்ட 20, 22 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த இவ்வாறு பேண்டமிக் நீங்கள் செய்வதற்கு நீங்கள் ஒரு வயலின் வாசிய கலைஞர் என்பதும் ஒரு காரணமாக இருக்குமா? எந்த அந்த அப்படி நோட்டேஷன்ஸ் இல்ல, இல்ல, இல்ல. அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் இல்ல. பட் வயலின் நான் கத்துண்டேன். பட் இது வந்து நான் கச்சேரியிலேயே நான் பாடியிருக்கேன் முன்னாடி. இது பேண்டமிக் டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு தோன்றச்சே, "எத்த தின்னா பித்தம் தெளிவுங்கிற" மாதிரி, ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு தோன்றச்சே, இது ஒரு ஐடியா வந்தது. அப்போ சரி இப்படி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நாங்க பிளான் பண்ணி, அத என்னோட டீமோட சேர்ந்து அது பண்ணினக்கூடிய விஷயம் தான் அது. அது போட்ட உடனே ஒரு நல்ல வரவேற்பு வந்ததுனால, அத தொடர்ந்து ஒரு 52 வாரங்கள் பண்ணினோம். அதுக்கப்புறம் நிறுத்திட்டோம் அத. அதிலும் நீங்கள் அந்த அந்த நொட்டேஷனை கொண்டாந்து ஒரு இடத்தில் முடித்துவிட்டு, அதனை ஆமா. பார்ப்பவர்கள் தீர்மானிக்கட்டும் என்ற மாதிரி ஆமா. விட்டு விடுவீர்கள். ஆமா. அதுதான் அதனுடைய ஒரு ஹைலைட்டாகவும் இருந்தது. ஆமா. தொடர்ந்தும் அதனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். சஞ்சய் சுப்பிரமணியன் அவர்களே, இந்த கோக் ஸ்டுடியோவில் நீங்கள் கர்நாடக சங்கீத பாடல் போன்ற பாணியில் பாடுகின்ற பொழுது, அன்ட்ரியா போன்ற மேற்கத்திய பாடல்களை பாடக்கூடிய ஒரு பாடகியோடு அந்த ஃபியூஷனாக அந்த இசை வருகின்ற பொழுது, அது மேலும் பலரை கவரக்கூடிய ஒரு விடயமாக மாறியது. இதற்கான வரவேற்பு அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக பலருக்கான ஒரு எண்ணங்களை தூண்டக்கூடிய வகையில் அந்த வாய்ப்பு என்பது இருந்திருக்கும். இதை போன்று ஷோன் ரோல்டனை போன்று வேறு இசையமைப்பாளர்கள் உங்களை அணுகி இருக்கின்றார்களா? உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? தொடர்ந்து இவ்வாறான தனி சிங்கிள்ஸை வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அது பற்றி சொல்லுங்க. ஆ இருக்கா? நான் இப்ப ஃபார் இன்ஸ்டன்ஸ் 2வது சீசன் கோக் ஸ்டுடியோல வந்து கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டரோட வந்து இசையமைப்பாளரோட ஒரு பாட்டு. அந்த ஆண்ட்ரியாவோட பண்ணினது. அவர் தான் அத ஏற்பாடு பண்ணார். அப்புறம் தெருக்குறள் அறிவோட சேர்ந்து இப்போ சென்னைக்காரன் அப்படின்னு ஒரு பாட்டு மெட்ராஸ் டேக்காக போன மாசம் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுல வந்து அவரோட கொலாபரேட் பண்ணினேன் ஒரு பாட்டுல. அத தவிர வேற ஒரு ஒரு பெரிய இசையமைப்பாளரோட நான் வந்து ஆக்சுவலா அது ஃபோட்டோ கூட நான் போட்டிருக்கேன். இளையராஜா இசைஞானி இளையராஜாவோடு இளையராஜா ஆமா. அவரோட அவரோட ஃபோட்டோவே போட்டிருக்கேன். ஸோ அது வந்து வெளியில வந்து இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. அதனால காத்துட்டு இருக்கணும். வெயிட் நிச்சயமாக அது பண்ணணும். பலரும் எதிர்பார்க்கின்ற ஒரு ஆமா. விடயமாக இருக்கின்றது. நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமா. நிச்சயமாக இதே நேரத்தில் மீண்டும் தமிழும் நானும் இசை நிகழ்ச்சி பற்றி வருவோமானால், அதில் எவ்வாறான பாடல்களை தெரிவு செய்ய போகின்றீர்கள்? டொரண்டோவுக்கென்று பிரத்யேகமாக ஏதாவது ஸ்பெஷல் இருக்கிறதா? அது பற்றி சொல்லுங்க. அது வந்து எப்படியும் நான் வந்து கச்சேரி இன்னைக்கு காலையில என்னுடைய சோசியல் மீடியால வந்து நான் என்னெல்லாம் பாட்டு பாடப் போறேங்கிற லிஸ்ட் குடுத்துருவேன். ஸோ அப்ப பார்த்தாலே எல்லாருக்கும் என்னெல்லாம் பாடப் போறேங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும். ஸோ அதனால இன்னும் 2 நாள் டைம் இருக்கு எனக்கு அத தீர்மானம் பண்றதுக்கு. அத செஞ்ச உடனே வெள்ளிக்கிழமை காலம்பர உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிரும் கரெக்ட்டா. நிச்சயமா டொரண்டோவுக்கும் எனக்கும் வந்து ஒரு ரொம்ப வருஷத்து தொடர்பு. 95லேருந்து நான் இந்த ஊருக்கு வந்து கச்சேரி பாடிட்டு இருக்கேன். அதனால இப்ப ஒரு ஒரு வருஷமும் இங்க வரக்கூடிய ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு தனி எனர்ஜி, ஒரு தனி வரவேற்பு இருக்கும். அதனால அத நம்பிட்டு தான் நம்மளும் ஸ்பெஷலா தயார் பண்ணிட்டு தான் வருவோம். ம்ஹ்ம். அம் உங்களுடைய இசை நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் உங்களோடு சேர்ந்து இசை வழங்க இருக்கின்ற அணிசை கலைஞர்கள் பற்றி நமக்கு குறிப்பிடுங்கள். ஏனென்றால் அந்த அணிசை கலைஞர்களுடைய திறமையை பார்ப்பதற்கு கூட பலர் வருவார்கள். அம் இசைக்கலைஞர்கள் பற்றி குறிப்பிடுவீர்களா? கண்டிப்பா. என் கூட வந்து 2 பேர் வராங்க. எஸ். வரதராஜன் வயலின், நெய்வேலி வெங்கடேஷ் மிருதங்கம். அவங்க 2 பேரும் வந்து இந்த ஊருக்கு புதுசு இல்ல. பல வருடங்கள் வந்திருக்காங்க. என் கூடவே நெறைய வாட்டி வந்திருக்காங்க. மத்தவங்களோடையும் வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு மூத்த இசைக்கலைஞர்கள். ரொம்ப வருஷமா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, ரொம்ப பாப்புலர். அவங்க வந்து அ நான் இல்லனாலும் அவங்களுக்குன்னு தனியா ஒரு பேர
அவங்க சம்பாதிச்சு இன்னைக்கு இசை உலகத்துல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அதனால அவங்களோட கூட சேர்ந்து இன்னைக்கு இணையறதுல எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி. நாங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பேண்ட் மாரின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு பாண்டமிக்ல இருந்து ஆரம்பிச்சு இது தொடர்ந்து நான் வந்து அவங்களோட தான் எல்லா கச்சேரியுமே செய்கிறேன். ஸோ வி ஆர் ஆஸ் ஆல்மோஸ்ட் அ பேண்ட் யூ கேன் சே. அது மாரி. ம்ஹ்ம். ஸோ ரொம்ப ஒரு ஒரு இசைக்கலைஞராக தனியே பாடலை பாடுபவராக மட்டும் அல்லது ஒரு இசையமைப்பாளராக மட்டும் இல்லாமல், நீங்கள் காட்சியில் தோன்றக்கூடியவராகவும் இருக்கின்றீர்கள். பன்முக தன்மை கொண்ட ஒரு கலைஞராகவும் இருக்கின்றீர்கள். காரணம் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி திரைப்படத்தில் கூட நடித்திருந்தீர்கள். அம் அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு எப்படி அமைந்திருந்தது? இவ்வாறு திரையில் தோன்றுவது என்பது இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு கலைஞருக்கு எவ்வளவு முக்கியமானது? அது பற்றி சொல்லுங்க. அது ஆக்சுவலா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நடிகனா தோணல. தோ அது வந்து என்னுடைய ஒரு டாக்குமெண்ட்ரிங்கிறது என்னுடைய இசை பயணத்த அது டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய, ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அது ஆவணப்படம் தான் அது. ஸோ ம்ஹ்ம். அதனால நான் வந்து நடிக்கல. அ வந்து ரெகுலரா நான் கச்சேரி பாடுறது, நான் என்னுடைய ஒரு வாழ்க்கைய வந்து அது ஆவணப்படுத்தினது. அது ஒரு டாக்குமெண்ட்ரி. இன்னொன்னு இப்ப ரீசென்ட்டா வள்ளலாருடைய பாடல்கள வச்சு "அன்பெனும் பெருவெளி" அப்படின்னு ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆமா. பண்ணியிருந்தோம். ஒரு 6 பாட்டு. அது வந்து அந்த ப்ராசஸ் ஆஃப் அந்த ஆல்பம வந்து நாங்க கிரியேட் பண்ணின ப்ராசஸ சைமல்டேனியஸா டாக்குமெண்ட் பண்ணினோம். ஒரு ஃபில்மா. அது வந்து ஒரு ஃபில்மா வந்து. ஸோ அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ரிஹர்ஸ் பண்றது, ஜாம் பண்றது, ஒருத்தர் ஒருத்தரோட பேசுறது, பாடுறது. அப்புறம் வள்ளலார பத்தி எங்களுடைய ஒரு அபிப்பிராயங்கள். எப்படி அந்த வார்த்தைகள் எங்க இசைய பாதிச்சது, நாங்க எப்படி அதுலேருந்து அந்த ஆல்பத்த கிரியேட் பண்ணோம். அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு ஆவணப்படமா வந்திருக்கு. ஸோ அதனால பேசிக்கா நான் இப்ப பண்ணக்கூடிய விஷயங்கள தான் நான் பண்ணியிருக்கேன். என்னன்னா, இந்த கோக் ஸ்டுடியோ மாதிரி இந்த ஆ. சென்னைக்காரன் மாரி விஷயங்கள்ல வந்து, நான் வந்து ஒரு ஸ்லைட்டா ஆக்சுவலா கொஞ்சம் டான்ஸ் ஆமா. கூட ஒரு ட்ரெய்லர் வருகின்ற பொழுது கூட, அதை பார்க்கின்ற பொழுது ஒரு நடிகராக நீங்கள் வருவது போன்று தான் இருக்கிறது. அது வந்து கொஞ்சம் செஞ்சிருக்கேன். பட் அது வந்து நான் அது வந்து அது அப்படியே ஒரு ஆர்கானிக்கா இயற்கையா நடக்கக்கூடிய விஷயம் தான். இதுலேருந்து நான் வந்து ஒண்ணும் இப்ப நடிக்க போறேன்னு அப்படின்லாம் சொல்லல. ஸோ ம்ஹ்ம். இதுல என்ன செய்ய முடியுமோ அத அப்படி செஞ்சுட்டு இருக்கோம். ம்ஹ்ம். இசை படைப்புகளாக படைப்புகள் வருகின்ற பொழுது, அது Amazon ஆகட்டும், அல்லது ஏனைய Spotify ஆகட்டும், இவ்வாறான விடயங்களாக மக்கள் தங்களுக்கு விரும்பிய நேரத்தில் அதனை பெற்று கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கின்றது. உங்களுடைய பாடல்கள் பல இவ்வாறு உருவாக்கப்பட்டு அ விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த தளம் என்பது உங்களை பொறுத்தவரையில் அல்லது ஒரு இசைக்கலைஞனாக நீங்கள் அதனை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தளம். ஏன்னா, இன்னைக்கு வந்து இசைய வந்து கன்சியூம் பண்றதுக்கு அது ஒண்டி தான் ஒன்லி சோர்ஸ். முந்திலாம் வந்து நமக்கு கேசெட்டு, சிடி, ரெக்கார்ட் இதெல்லாம் இருந்தது இல்லையா? பிசிக்கல் சோர்ஸஸ் இருக்கு. ஸோ ஒரு ஒரு இசைய வந்து நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, நம்ம புஸ்தகம் படிக்கிற மாரி. ஒரு நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த ப்ரவுன் கலர் கவர்ல அந்த அட்டை போட்ட ஒரு புஸ்தகத்த படிச்சோம் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஒரு ஃபோட்டோ இருந்த ஒரு கேசெட்ட நான் கேட்டிருக்கேன். இல்ல ஒரு சிடிய கேட்டிருக்கேன். அப்படிங்கிற ஒரு 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 மெமரி இருக்கும். இன்னைக்கு வந்து அது கிடையாது. ஆனா, இன்னைக்கு வந்து ஒரு ஃபோன்ல வந்து எந்த பாட்ட வேணாலும், எப்ப வேணாலும், எப்படி வேணாலும் கேட்கலாம். எத்தன தடவ வேணாலும் கேட்கலாம். ஒரு சிரமம் இல்லாம. அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சேஞ்ச். அந்த சேஞ்ச வந்து நம்ப இன்னைக்கு ரொம்ப அழகா அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, இசைக்கலைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் அது. பிகாஸ் இன்னைக்கு வந்து முந்தி வந்து ஒருத்தருடைய ஒரு பாட்டு வந்து இப்ப நான் வந்து ஒரு 4 பாட்டு வந்து ஒரு ஆல்பமா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முடியவே முடியாது. ஏன்னா, அதுக்கு நடுவுல ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து நம்மள ஒத்துக்கணும். நம்ம பாட்ட அவ ரெக்கார்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். ரெக்கார்ட் பண்ணினதுனால அவளுக்கு அதுல வந்து லாபம் கிடைக்கணும். இத்தன விஷயங்கள் சரிப்பட்டு வந்தா தான், ஒருத்தரால ஒரு பாட்ட ரிலீஸ் பண்ண முடியும். இன்னைக்கு இப்ப நம்ம 2 பேரும் பேசின்டே இருந்தோம்னா, அப்படியே நான் ஒண்ணு பாடினேன்னா, நீங்க அப்படியே அத ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு அப்படியே நீங்க Spotifyல ரிலீஸ் பண்ணலாம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற சௌரியம். ம்ஹ்ம். ஆனா, இந்த சௌரியத்துல என்ன பிரச்சனைன்னா, எல்லாமே இருக்கும். ஆமா. எல்லாமே இருக்கும். அதனால, அதுல ம்ஹ்ம். எது நல்லது, எது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது காலம் தான் தீர்மானம் பண்ணும். ம்ஹ்ம். அது ஒரு சிரமம். ஏன்னா, அப்போ ஒரு ஒரு கடையில போய் நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா என்ன வாங்குவீங்க? அப்போ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க தேடிட்டு போய் அத மட்டும் எடுத்துட்டு வந்துருவீங்க இல்லையா? அந்த மாரி தான். ஆமாம். நீங்கள் இசையை கற்ற காலத்துக்கும், இப்பொழுதும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. குறிப்பாக உங்களோடு பயணிக்கின்ற உங்களுடைய மாணவர்கள் பற்றி குறிப்பிடுங்கள். இசையை நீங்கள் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கின்ற விதம் பற்றியும், அந்த கேட்டுக்கொண்டிருக்கின்ற இசை பயிலும் மாணவர்களுக்கான ஒரு அறிவுரையாக நீங்கள் என்ன விடயங்களை சொல்வீர்கள்? நான் வந்து இப்போ ஒரு 10 வருஷமா சொல்லிக் குடுக்குறத நிறுத்திட்டேன். காரணம் என்னன்னா, எனக்கு நேரம் இல்ல. என்னோட
நான் என்னுடைய சொந்த பிராக்டிஸ் வளர்ச்சி அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால நான் இப்போ அவ்வளோ சொல்லிக் கொடுக்குறதில்ல. பட் ஆரம்ப காலத்தில் ஒரு 15-20 வருஷம் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். சொல்லிக் கொடுத்தப்ப பசங்கள்லாம் வந்து ரொம்ப ஆசையாக, ரொம்ப சின்சியராக, ரொம்ப ஸ்ரத்தையாக வந்து பாட்டு கற்றுண்டு உழைச்சி நிறைய பேர் இன்னைக்கு வெளியில் கச்சேரி இல்லாமல் பாடிட்டு இருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து கத்துக்கிறதுக்கு உண்டான வசதிகளும் ரொம்ப ஈஸியா இருக்கு. அன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து இந்த நார்த் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து என்கிட்ட பாட்டு கத்துக்கணும்னா, அவன் சம்மர்ல 2 மாசம் மெட்ராஸ்க்கு வந்து எங்க வீட்ல வந்து இருந்து, எங்க வீட்டுக்கு ரெகுலரா கிளாஸுக்கு வந்து கத்துண்டு போறதா ஒரு முறையா இருந்தது. இன்னைக்கு வந்து அவங்க வீட்ல உட்கார்ந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு யூடியூப்லயோ, அது ஐ மீன் கேமராலயே, Zoomல அதுல இதுல வந்து ரொம்ப சௌரியமா டெக்னாலஜி வந்து இன்னைக்கு ரொம்ப வளர்ந்ததுனால ஈஸியா வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியுது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டீச்சர் கூட தேவையில்ல. இன்னைக்கு வந்து அந்த ரிசோர்ஸஸ் வந்து யார் வேணாலும் இன்னைக்கு இசை கத்துக்கலாம். யார் வேணாலும் இன்னைக்கு வீட்ல உட்கார்ந்துட்டு, அத வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு திடம், மனசு. எனக்கு எப்படியும் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தடையே கிடையாது. கையில ஒரு செல்போன் இருந்து, ஒரு டேட்டா பிளான் இருந்தா போதும். வேற எதுவுமே வேண்டாம். ஈஸியா இன்னைக்கு எத வேணாலும் கத்துக்கலாம். ஆமாம். தமிழும் நானும் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இசை மழையை பொழிய இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஒரு துளி உங்களுடைய குரலில் நேரடியாக பாட வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்காக உங்களுக்கு பிடித்த ஒரு விடயத்தை இன்றைய நிகழ்ச்சியில் வழங்க முடியுமா? இப்ப இன்னைக்கு பாரதியார் தினம்ங்கிறதுனால ஒரே ஒரு பாரதியார் பாட்டுல இருந்து ஒரு லைன் பாடுறேன். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கே தூணில் அழகியதாய், நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்று மிள நீரும். இது அவருடைய பாரதியாரோட ரொம்ப ஒரு ஃபேமஸ் பாட்டு. அது எங்க வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாட்டு. அதனால ஆமாம். நன்றி சஞ்சய் சுப்பிரமணியன் அவர்களே. உங்களுடைய இசை நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று CMR டிவி சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். டிக்கெட்டுகளை பெறாதவர்கள் நீங்கள் theticketworld.com என்ற இணையதளத்துக்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம், அல்லது sanjaysub.com என்ற இணையதளத்திலும் நீங்கள் விவரங்களை அறிந்து உங்களுடைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை இந்த நேரத்தில் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய இசை பயணம் பற்றி பல தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சஞ்சய். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.